ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிசியோ. நம்ம இன்னைக்கு நம்ம ஸ்பைனல் கார்டை வந்து எப்படி ஹெல்த்தாக மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக நம்ம பாடியை வச்சுக்கணும். இன்னொன்று வந்து மூவ்மெண்ட், தட் இஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ரன்னிங், வாக்கிங், பெண்டிங் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது ஸ்பைனல் டிஸ்கில் இருக்க வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடியில் கரெக்டாக நம்ம இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து கரெக்டாக எடுத்தோம்னா இஷ்யூஸ் இருக்காது. நம்ம டிஸ்க் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெறும் தண்ணி மட்டும் குடித்தா மட்டும் டிஸ்க் ஹெல்த் மெயின்டைன் ஆகாது. நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கணும். தட் இஸ் எக்ஸசைஸ். அப்போ தான் வந்து சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக போகும். அது மூலயமா டிஸ்க் வந்து நம்ம ஹெல்த்தாக பார்த்துக்கலாம். இது நம்ம வந்து டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ஹெரினியேட்டட் டிஸ்க் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மேஜரான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலயமா நம்ம வந்து பேக் பெயின், நெக் பெயின்லேருந்து நம்ம பாடியை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பாடி வெயிட்க்கு எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும்னு தெரியலையா? கமெண்ட்ஸில் உங்கள் பாடி வெயிட்டை போடுங்க. நான் எவ்வளோ இன்டேக் பண்ணணும்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க, தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.